ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து நான் வந்து வீடு வந்து எப்படி வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுறேன், எப்படி வந்து வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்ன வந்து டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து குக்கிங்களும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து வீடு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்காது. நம்ம ரொம்ப நாள் வந்து விட்டுட்டு நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் வீடு வந்து ரொம்ப அழுக்காயிடும், நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து டீப் க்ளீன் ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் நான் எடுத்துக்குவேன். ஃபுல் வீடுமே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைம் நான் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு குக்கிங்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். குக்கிங்குமே பார்த்திங்கன்னா வந்து நான் சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் அந்த அன்றைக்கி நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஒர்க் இருக்கிறதுனால வந்து சிம்பிளான டிஷ்ஷஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த அன்னைக்கு வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து பண்ணுவேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பாவக்காய் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பாவக்காய் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் பாவக்காய் குழம்புக்கு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து நான் கீழே வந்து வேக்யூம் போட்டதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மாப் போடுறதுக்காக நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன மாப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் மாப் மாதிரி. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஷீட் தான் இருக்கும். இந்த மாப் வந்து துணிக்காக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாப்போட இதில் ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும், வாட்டர் கேன் மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம லிக்விடு ஊற்றி நம்ம வாட்டரும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி மாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த கிளாத் வந்து நம்ம வந்து மாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம துவைச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் புளிய வேண்டியது தேவையில்லை. ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பாவக்காய் குழம்பு அப்படிங்கிறனால புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவே நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ ரசமும் நான் வந்து ஏற்கனவே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ரைஸும் நான் வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பொரியல் வந்து பண்ணல. ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி பொரியல் மட்டும் வந்து பண்ணல. ஆம்லேட் அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ வந்து மாப் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் வீடு வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வந்து தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து மாப் போட்டுக்குவேன். இங்கே வந்து ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ளோர் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஊரில் இருக்க மாப் மாதிரி நம்ம வந்து தண்ணி புழிஞ்சி அப்படிலாம் வந்து துடைக்க முடியாது. அப்படி துடைச்சோன்னா அந்த உட்டு கீழே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா வந்து உட்டெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாப் தான் நான் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நான் இந்த மாப் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ டைல்ஸ்லேயும் இந்த மாப் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாப்பு. ஸோ வீடு ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மாப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து வீட்டு வேலையோ இல்லை சமைக்கிற வேலையோ நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முட்டி வலி கால் வலியெலாம் வந்துடும் நம்ம முடிச்சதுக்கப்புறமா. அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்லிப்பர் காலில் வந்து போட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து ஸ்லிப்பர் போட்டுட்டு ஏதாவது வீட்டு வேலை செய்கிறதோ இல்லை வந்து சமைக்கிறதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்மளுக்கு முட்டி வலி வராது. அப்படி ஒரு சில பேர் வந்து ஸ்லிப்பர் போட மாட்டாங்க அப்படின்னா வந்து கிச்சனில் நம்ம வேலை செய்யும் போதோ குக் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம மேட் ஏதாவது விரிச்சிட்டு அது மேலே நின்றுட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் வலி இந்த முட்டி வலிலாம் வந்து வராது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே வந்து நான் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர்லாம் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டேன். ஏன்னா வந்து அது வாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரையரில் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். ஸோ அதனால் வந்து அது ட்ரை பண்ணி வரது வரையும் வெயிட் பண்ண முடியாதுங்கிறனால நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த ஒர்க்கை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணி எல்லாம் நான் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து போட்டு பில்லோ கவர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி நான் பெட்டை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
குக்கிங் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால வந்து நான் இப்போ வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனில் இருக்க ஐட்டம்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒவ்வொன்றா வந்து தொடச்சி வச்சுக்க போகிறேன். இதை நான் வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து எனக்கு எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. என்னோடய கிச்சனில் மேக்ஸிமம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி வந்து நான் தொடச்சி எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் நிறைய ஐட்டம் வந்து நான் வச்சுக்க மாட்டேன். நம்ம நிறைய ஐட்டம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறனால வந்து நிறைய ஐட்டம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் உள்ளதாக வச்சுருப்பேன். ரொம்ப நெசசரியாக நம்ம வந்து எப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருப்பேன். அதை வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இப்படி க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒர்க்கு வந்து பேர்டனாக இருக்காது. நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். அதில் ரொம்ப அழுக்கும் இருந்திருக்காது. நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து எப்போவும் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் நான் எப்போவுமே சேம் இதே மாதிரி தான் வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து கிச்சனில் வந்து நம்ம வெளியில் ஓப்பனாக வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்க ஐட்டம்லாம் வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அதை வந்து தொடச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து தொடச்சி வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து கீழே இருக்க டிஷ்யூ பேப்பர், நான் வந்து எப்போவுமே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே தான் இந்த ஆயிலு கேனு அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வைப்பேன். எதனால்னா அது நம்ம ஈஸியாக வந்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழுக்கானாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே தான் அழுக்காகும். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் இப்படி தான் வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். கிச்சனில் வந்து மேக்ஸிமம் வந்து எண்ணெய் பிசுக்கு தான் வந்து நம்மளால் வந்து எடுக்கவே முடியாது. அது ரொம்ப நம்மளுக்கு பேர்டனாக இருக்கும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுனால. அது எண்ணெய் பிசுக்கு ஒன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி நம்ம அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சேம் வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி வந்து லிக்விட், ஏதாவது ஒரு லிக்விடு, வாஷிங் லிக்விடோ ஏதாவது ஒரு லிக்விடோ போட்டு அதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே, சிம்னி டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கிளாத் வச்சு நான் வந்து துடைச்சிருவேன். ஸோ அப்படி நான் ரெகுலராக துடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு, இந்த ஆயில், அந்த ஸ்டெயின் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எனக்கு வந்து வராது. ப்ளஸ் வந்து வார்ட்ரோபும் அந்த சேம் டைம் வந்து வார்ட்ரோப்லேயும் வந்து நான் எல்லாத்தையும் வந்து லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி வந்து நான் துடைச்சிக்குவேன். அப்படி துடைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து அசிங்கமாக வந்து தெரியாது. கிச்சனு நீட்டாகவே இருக்கும் எப்போவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா. இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த க்ளீன் பண்ணுறது டைமிங் பார்த்திங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ்லேயே வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிச்சன் முழுசாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். எதனாலனா நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த க்ளீனிங்க்கு உண்டான டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ண முடிஞ்சால் கூட க்ளீன் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம கம்பல்சரி க்ளீன் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு அந்த டைமிங்ஸ் வந்து கம்மியாகும். நம்ம வந்து அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துடும். ஸோ அது க்ளீன் பண்ணுற டைமும் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் வந்து டைம் சேவ் பண்ணுறக்காக இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த 15 மினிட்ஸ் நான் அந்த வீக்லி ஒன்ஸ் நான் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வீக் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே வந்து ரெகுலராக இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்.
நிறைய பேர்த்து வீட்டில் வந்து காக்ரோச்சஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். பூச்சி நிறையா வந்து நைட் டைமில் வந்து நிறைய வந்து கிச்சன்லேயோ இல்லை ஹால்லையோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வரும். இந்த காக்ரோச்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து மேக்ஸும் வந்து நம்ம சிங்க்கில் வந்து பாத்திரங்களை வந்து நிறைய டம்ப் பண்ணிட்டோ இல்லை நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு கிச்சனில் அப்படியே வச்சுட்டோ நம்ம வந்து படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கண்டினியூஸாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா காக்ரோச் வந்து வரும். 1 or 2 days நம்ம வந்து விசலில் வாஷ் பண்ணால் படுத்தா பிரச்சனை இல்லை, சாமானெல்லாம் விளக்காமல் படுத்தா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம ரெகுலராக இதை வந்து நம்ம பண்ணுறோம், நம்ம கிச்சனில் வந்து நைட் டைமில் ரெகுலராக வந்து ஃபுட்டெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பூச்சி வந்து சீக்கிரம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் டெய்லியுமே வந்து என்னோடய ரொட்டீனாக வந்து நைட்டு வந்து ஃபுல் டீப் க்ளீன் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து எசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து படுப்பேன். அதனால் எனக்கு வந்து காக்ரோச் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிடையாது. நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹால்லையோ இல்லை வேறு மற்ற இடங்கள்லையோ கீழே தரையில் வந்து ஏதாவது சாப்பிட்ற பொருள் நம்ம வந்து வச்சுட்டு படுத்தோம் கீழேயே இருக்குது அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் வந்து காக்ரோச் வந்து வரும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து சாப்பிட்ற பொருள்கள் கீழே இருந்தாலும் நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு சிரமப்படாமல் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பூச்சி எல்லாம் வந்து வராது. எப்போவுமே எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மட்டும்தான் வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எப்போவுமே தொடச்சிக்கிட்டே இருப்போம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்து வீடு எடுத்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து க்ளீனாகவே இருக்கணும்னு சொல்லி அப்பப்போ நான் வந்து தொடச்சி வச்சுருவேன். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அது பெருசாக தெரியாது. பட் ஆனால் வந்து என் குழந்தைங்களாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போல்லாம் அவங்களே வந்து நான் இதை மெயின்டைன் பண்ண அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு ஏதாச்சும் சின்னதாக குப்பை இருந்தால் கூட இது குப்பை இருக்குது நீங்கள் க்ளீன் பண்ணலையாட்டுக்கு இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து வீடு ஏன் நீட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் அவங்களே கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கும் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அவங்களும் வந்து பழகிக்குவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ண முடியல டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா வந்து அவங்களே வந்து அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு க்ளீனாக பார்த்து பழகினால அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கே நம்ம ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே அவங்க எடுத்து போட்டுறாங்க அப்படிங்கிறனால நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஒன் டைம் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், இந்த வீடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம க்ளீன் பண்ணலினாலுமே நம்மளுக்கு வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற குக்கிங் ஒர்க் ஆகட்டும், அப்படி இல்லைனா ரெகுலராக பண்ணுற க்ளீனிங் ஒர்க்கை விட நம்மளுக்கு வந்து என்றைக்கு வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணுறோமோ வீட்டை அந்த அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக நீட்டாக இருக்குது அப்படிங்கிற கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமு. ஸோ அதே மாதிரி ஹாப்பினஸ் வந்து எல்லா நாளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணுறதுனால நம்ம வீடு எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். தென் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப லோடு ஜாஸ்தியாக இருக்காது. நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால இந்த ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து வீடியோவில் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.